Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் திருப்பி செலுத்தாத கடனுக்காக நிதி நிறுவனம் வீட்டை ஜப்தி செய்தபோது உரிமையாளர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உறவினர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். சம்பந்தப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? வணக்கம். அதாவது கண்டிப்பாக இது மக்களோட கோரிக்கைகள் என்னவென்றால், நேற்று அவருடைய வீட்டுக்கு வரும்போது அதிகாரி டிஎஸ்பி வரக்கூடிய காரணம் என்ன, அதே போல அதிகாரிகள் இருக்கும்போது அவர் மருந்து குடித்துள்ளார், அதனை அதிகாரிகள் தடுத்து இருக்கலாம், தடுக்காத காரணம் என்ன, அதே போல பார்த்துக்கிட்டா அவங்களுடைய கோரிக்கை அதே போல அரை மணி நேரமாக மருந்து கொடுத்து துடித்துள்ளார், 108 ஆம்புலன்ஸும் வரவில்லை, காவல்துறை வாகனத்தில் கொண்டு போனால் இந்த உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அதே போல பார்த்துட்டா மருந்து குடித்து அவர் மயக்கத்தில் இருக்கும்போது கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இங்கு கிராமத்தின் படியாக சோப்பு முறை என்பது தண்ணியை கொடுப்பார்கள், அதனையும் கொடுக்கக்கூடாது, பக்கத்தில் யாரும் போகவும் கூடாது, போன வழக்கு பதியப்படும் என காவல்துறை அறிவுறுத்தது. அதே காவல்துறை மீதும் கண்டிப்பா அதே போல பார்த்துக்கிட்டா அந்த தனியார் நிறுவனம் மீது வழக்கு பதிவு கண்டிப்பா பண்ணி ஆகணும். மாவட்ட ஆட்சியர்கள் எங்களிடம் நேரில் மனுக்கள் வாங்கின மட்டும்தான் எங்களோட ஆர்ப்பாட்டம் கைவிடுவாங்க சொல்றாங்க. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். Taste the Daily.